அதிமுகவை உடைக்க முயன்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பாஜக அதிமுகவை உடைக்க முயன்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். வாக்குப்பதிவுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே உள்ளதால் அதிமுகவின் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், கழக தொண்டர்கள், கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் தேனீக்கள் போல இரவு பகலாக பாராமல் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றியை ஈட்டித்தர வேண்டும் என அவர் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்திருக்கின்றார். அதிமுகவினர் கூட்டணி கட்சியினருக்கும் அதே போல தீவிர பிரச்சாரத்திலே ஈடுபட வேண்டும் எனவும், இன்னும் எஞ்சிய சில நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து தீவிரமாக பணியாற்ற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதிமுக வம்பு சண்டைக்கு போகாது, அதே நேரத்தில் வந்த சண்டையை விடாது எனவும் அவர் இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். மக்களவை தேர்தலில் பாஜகவினர் திடீர் தலைவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அண்ணாமலையை குறிப்பிட்டு அண்ணாமலைக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். மத்திய மாநில அரசுகள் தெரிவிக்கக்கூடிய அந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் எனவும், அதிமுக தொடர்ந்து நல்ல வாக்குகளை பெறும் என்றும் அவர் தன்னுடைய தொண்டர்களுக்கு உற்சாகத்தை ஊட்டியிருக்கின்றார். எனவே இது போன்ற பல்வேறு சோதனைகளை அதிமுக இயக்கம் கண்டிருக்கின்றது. ஆனால் அதிலிருந்து மீண்டு வந்ததுதான் வரலாறு. எனவே அதே போன்று நாம் புத்துணர்ச்சி பெற்று மீண்டு வருவோம். எனவே அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் சோர்வடைந்து விடாமல் தொடர்ந்து நீங்கள் தேனீக்கள் போல உழைக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.